traditional agriculture. Previously we discussed about the modern agriculture. Now it is about traditional agriculture. By Viveka. Yes. Hello everyone. We are discussing about traditional agriculture. Traditional agriculture is a farming that uses simple tools, natural resource, local knowledge without using machines and chemicals. It only focus on preserving cultivation without using chemicals and machines. Traditional knowledge, traditional agriculture manual power வச்சு தான் வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. கல்டிவேட் பண்ணுறது, வாட்டர் சப்ளை பண்ணுறது, இது எல்லாமே ஹியூமன்ஸ் தான் பண்ணுவாங்க. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க, ஃபார்மிங் கிராப்ஸ் எப்படி ஈல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? கிராப் ரொட்டேஷன்னா இப்போ என்னன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கிராப்பை வந்து எந்த சீசனில் எப்படி போட்டால் வந்து ஈல்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் கிராப் ரொட்டேஷன். இது வந்து சாயிலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணணும். ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் நாலேஜில் வந்து இந்த கவுடன் கம்போஸ்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து கிராப் இரிகேஷன் பண்ணுவோம். மிக்ஸ்டு கிராப்பிங்லாம் பண்ணாங்க. ஒரே ஈல்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஈல்ட் பண்ணாங்க. இது வந்து எதுக்குன்னா ஸ்பேஸு, ரிஸ்க் ஆஃப் கிராப் லாஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணோம். கவுடங்கு, கம்போஸ்டு, ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வித்தவுட் யூஸிங் த கெமிக்கல்ஸ். இப்போ வந்து ஒரு ஈல்டு முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி பண்ண சீட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் ஈல்டுக்கு வந்து அதவே யூஸ் பண்ணி சேவிங்ஸ் காஸ்ட்டை வந்து சேவிங் பண்ணுறதுக்காண்டி அந்த சீடவே யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஈல்டு பண்ணணும். அப்புறம் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை தண்ணியெல்லாம் வந்து சேகரித்து வச்சு ட்ரை டைம்ஸ் எல்லாம் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி கிராப் ஈல்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீம் லீவ்ஸு, பவுடர்ஸு, ஆஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நேச்சுரலாக ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. Regarding traditional agriculture and modern agriculture, ஓகேவா? ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிமாண்டை பொறுத்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க. நல்லா ஒரு மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் டிமாண்டை பொறுத்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா மாடர்ன் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக வந்து ஹியூமனாய்டு மிஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஹியூமன் சொல்லி அந்த மிஷின் ஒர்க் பண்ணுறோம். இட் இஸ் ஹியூமனாய்டு மிஷின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மிஷின்ஸு பர்டிகுலராக மேன் பவர் ரெடியூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மாடர்ன் டெக்னாலஜியோட மெயின் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. மேன் இருப்பாங்க, பட் வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு மானிட்டரிங் செக்ஷனில் அந்த ஹியூமனாய்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, அந்த மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அது மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் என்ன பண்ணலாம், இது மட்டும் தான் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் மெயினாக ரெஸ்பெக்ட். சரி, இதில் எத்திக்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் ஃபார் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டேஷன் ஒரே ஒரு ஆள் கண்டினியூ மானிட்டர் பண்ணால் என்ன ஆகுனா எத்திக்ஸ் ட்ராப் ஆகும். எத்திக்ஸ் எப்படி ட்ராப் ஆகுதுன்னா எல்லாருமே வந்து இந்த கேபேஜ் முட்டைகோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதை சாப்பிட்டு ஓகேவா? கேபேஜ் வந்து ஆர்டிஃபிஷியலாக பார்த்துருக்கீங்களா? கேபேஜ் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் சைடில் பை இன்வென்ஷன்
ஒரு சின்னதாக ஒரு சொல்யூஷன் ஊற்றுறாங்க. முட்டையெல்லாம் சுடுவீங்க பார்த்தியா, அதே மாதிரி முட்டையில் நிறைய இதாக இருக்கும், கலக்கி அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி வந்து சம் நேம் ஐ திங்க் ஸோ வாட் எவர், அந்த முட்டையை போட்டு சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் ஷேப் கிடைக்கும், ஒரு வழுக்கணும் ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து இப்போ போயிட்டுருக்கு ட்ரெண்ட், ஓகேவா? முட்டையை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேபேஜுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஊற்றுறாங்க, தண்ணிக்குள்ள சுற்றுறாங்க, ஒன்று ஃபார்ம் ஆகுது, அடுத்து மறுபடியும் ஊற்றுறாங்க, ஒன்று ஃபார்ம் ஆகுது, டோட்டலாக ஃபார்ம் ஆகி கிடச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று கிடைக்குது. கட் பண்ணால் கேபேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்டா டேஸ்ட் மட்டும் லைட் டிஃபர் ஆகும், பிளாஸ்டிக் டைப்பில் இருக்கும், ஏன்னா கேபேஜுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ அதே இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க கேபேஜ். அதே மாதிரி ஒரு குளோனிங் மெட்டீரியல் சொல்கிறோம், கெமிக்கல் குளோனிங் மெட்டீரியல்ஸ், கலரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபுட்டில் இருக்கு. நிறைய பேர் போய் கடையில் போய் சிக்கன் சாப்பிடுவீங்க, சிக்கன்னு சாப்பிட்றீங்க, சரியா? சிக்கனில் வந்து சோயா போட்டால் பரவாயில்ல, ஏதோ ஓகே விட்டுடலாம். அதே மாதிரி சிக்கனில் வேறு என்னென்னமோ இருக்குது, அதில் மாவு, வெறும் மாவு, என்ன மாவு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவை வந்து வறுத்தா இல்லை அந்த சம் சொல்யூஷன் போட்டு பண்ணால் என்ன வருமோ அதே மாதிரி அரிசி மாவு, இல்லை வந்து வேறு என்னென்ன மாவு இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. அது அப்படியே சில்லி சிக்கனாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்சா சில்லி சிக்கன் எப்படி பிரித்து சாப்பிட்றையோ நூலாக வர மாதிரியே இருக்கும், நூலாக பிரிஞ்சு வரும், சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். They making artificial things in food things. இதெல்லாம் வந்து ஹியூமன் தான் பண்றாங்க, அந்த ஏஐ டூல் சொல்லல, மனுஷன் தான் பண்றான். அப்போ எல்லாருமே ஒண்ணுமே ட்ரெடிஷனலா ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணலைன்னா ஜென்ரேஷன் will let above 80 ஏஜ் பீப்புள் இருந்தாங்க, 60 ஏஜ் பீப்புள் nowadays staying. 60 above இருந்தாலே பெரிய விஷயம், ஃபியூச்சர் 40 above இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் தயவு செஞ்சு வந்து எதையோ ஒன்று வந்து ஃப்ளவர் பாட் வைக்கிற மாதிரி உனக்கு தேவையானது என்னென்ன சாப்பிட்றையோ தேவைப்படுறது இருக்கோ அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பக்கத்தில் மாடி தோட்டம் ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கோ. இல்லைன்னா நீ வந்து கெமிக்கலை தான் சாப்பிட போற. எப்படி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளாச்சும் வந்து நீ வெளியே சாப்பிடாம இருக்க மாட்ட, நிச்சயமா சாப்பிடுவேன். ஹெல்த் பாதிக்கும், அது உடனே பாதிக்காது, டிஎன்ஏ சேஞ்ச் ஆகும், பிரச்சனை வரும், இதெல்லாம் இருக்கு தெரிஞ்சு. ஓகே, தேங்க்யூ.